ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸோ டிஎன்யூஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ தமிழ்நாடு காவலர் நிலையத்துலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜாப் போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ எதுன்னா கான்ஸ்டபிள், ஜெயிலர் வார்டன் அண்ட் தென் ஃபயர்மேன். ஸோ இந்த மாதிரி ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆள் எடுக்கிறாங்க. ஸோ அது எங்கே போய் பார்க்கணுன்ற டீட்டெயிலாக இன்றைக்கி வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் ஒரு பெல்லுக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் ஆல் என்ற ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று வரும். ஓகேவா? ஸோ அது எப்படி செக் பண்ணுறது பார்க்கலாமா? ஸோ அதுக்கு TNUSRB அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லிங்காக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் ஃபர்ஸ்ட் லிங்க்கை ஜஸ்ட் சும்மா கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஸோ இதில் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே லைனாக போயிட்டுருக்கும். ஸோ சரிங்களா? ஸோ இந்த இது தான் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக வந்திருக்கு. ஸோ என்னன்றதை பார்க்கலாமா? ஸோ ரெக்வயர்மெண்ட் ஃபார் கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் தமிழ்நாடு. ஸோ இதுக்கு உண்டான எக்ஸாம்ஸ் சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் வந்து படிச்சுட்ருப்பீங்க கரண்ட்டாக, இல்லையா? ஓகே, அது அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா காமன் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் குரூப் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் டிஎஸ்பி குரூப் 2 ஜெயில் வார்டர்ஸ் அண்ட் ஃபயர்மேன் 2025. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பிஃபோராகவே ஸோ உங்கள் கையில் இந்த சில விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The following documents may be kept ready for the ease of filling up the online application form after it is notified சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் வரத்துக்கு முன்னாடி சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேராக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்றதை பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் இருக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும், டிஸ்ட்ரிக்ட் வீடியோ சர்டிஃபிகேட். ஸோ அது என்னென்னு தெரியல. அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட், NCC சர்டிஃபிகேட், NSS சர்டிஃபிகேட். ஸோ NCC வேறு, NSS வேறு. ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் வச்சுக்கோங்க. அண்ட் தென் தமிழ் மீடியத்தில் படித்த சர்டிஃபிகேட், டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட். இது வந்து ஆப்ஷனல் தான். இன்கேஸ் நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்கன்னா ஸோ அதுக்குண்டான சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே கம்பல்சரி இருக்கணும். ஏன்னா அப்ளிகேஷன் வரும்போது நீங்கள் இதெல்லாம் கம்பல்சரி ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து எவ்வளோ வேகன்சின்றதை நம்ம பார்க்கலாமா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3000க்கு மேலே வேகன்சி இருக்குது. ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னா வந்திருக்கு அப்படின்னா 4/4/2025. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டு கிடையாது, இது பழைய வருஷத்துக்கு உண்டானது. ஐ திங்க் போஸ்ட் ஆஃபீஸ் சப் இன்ஸ்பெக்டர், இது வந்து எஸ்ஐக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ அதுக்கு உண்டான ஏதாவது கான்ஸ்டபிளுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் ஒன்றும் விடலை. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? எப்போ விட்றான்னு தெரியல. பட் ஆனால் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, இந்த மாதிரி பிஃபோராக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எல்லாருமே கம்பல்சரி வச்சுக்கோங்க. கடைசியில் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி வச்சுக்க வேண்டாம். ஸோ அதனால் உங்களுக்கு இஷ்யூவாக வரலாம். ஸோ அதனால் கரெக்டாக இருங்க. இது எக்ஸாம் படிக்கிறவங்க ப்ரிப்பேராக பண்ணிட்டுருங்க. அடுத்த வீடியோவில் அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது இன்கேஸ் வீடியோ கிடச்சா நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நமக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ